Hi, this is Prabanjan over here. So first of all, thank you for the people those who are supporting this channel. So last about a video ku ungaloda response ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துடலாம். Okay. Intro பார்த்தது போதும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ எதை பத்தினதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டியில போட்டோஷூட்ஸ் எடுக்கிறதுக்கான ஆசமான பிளேसेस தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல காட்டுற எல்லா பிளேसेसோட லொகேஷன்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அங்க போய் லிங்க் செக் பண்ணி பாருங்க. சோ ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 பாண்டி ராக் பீச். சோ ராக் பீச்னு சொன்னா எல்லாருக்குமே காந்தி ஸ்டாச்சு தான் ஞாபகம் வரும். பட் நாம கொஞ்சம் டிஃபரெண்டா பாப்போம். காந்தி ஸ்டாச்சுல இருந்து நீங்க ரைட் சைடு பக்கம் போனீங்கன்னா ஓல்ட் போர்ட் வரும். சோ யூ கேன் கெட் awesome photos over there. அந்த லொகேஷன்ல கிரவுட்ஸும் அதிகமா இருக்காது. அட் தி சேம் டைம் உங்களுக்கு போட்டோஸும் டிஃபரெண்டா இருக்கும். எல்லாரும் எடுக்கிற மாதிரி காந்தி ஸ்டாச்சு பீச் ராக்னு எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். நாம கொஞ்சம் டிஃபரெண்டா எடுப்போம். ஸோ அந்த லொக்கேஷன்லேயே 3 லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராக்ஸு. ஸோ ராக்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கும், அங்கே ராக்ஸ் எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ராக்ஸை கொஞ்சம் தாண்டி கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் பீச் ஏரியா வரும். அது பக்கத்துலேயே வந்து ஓல்டு போர்ட்டோடைய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ ஓல்டு போர்ட்டோடைய பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜ்லேயும் நீங்கள் ஏறி எடுக்கலாம். பட் ஒன் திங் இம்பார்ட்டண்ட்டான திங் என்னென்னா அந்த பிரிட்ஜில் ஏறும்போது பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ யாராவது ஒரு ஆள் நீங்கள் தப்பு பண்ணாலும் அது பின்னாடி வர எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி நீங்கள் அதாவது பிரிட்ஜ் மேலேனா மேலே கிடையாது, கீழே தூண் இருக்கும். அந்த தூண் மேலே ஏறி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இல்லை அந்த பிரிட்ஜை தாண்டினீங்கன்னா ஆப்போசிட் சைட் ரொம்ப க்ளீன் அதாவது க்ளீனாக இருக்குமான்றது டவுட்டு தான். ஸோ அந்த பிரிட்ஜை தாண்டினீங்கன்னா அந்த இடத்துல சுத்தமாக க்ரௌட் இருக்காது. ஸோ அந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஃபியூ பீச் ஷாட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பீச் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஆர் நியர்லி சன்செட் ஆகும்போது வந்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ்க்கு அந்த ஃபோட்டோஷூட் சூப்பராகவே இருக்கும். நம்பர் 2 பாரதி பார்க். பாரதி பார்க் வந்து ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி கிரேட் பிளேஸ் இன் பாண்டிச்சேரி ஃபோட்டோஷூட்ஸ்க்கு. ஏன் அது அமேசிங்கான பிளேஸ்ன்னு சொன்னேன்னா அது மார்னிங் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் எந்த டைமில் போய் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பாரதி பார்க்கில் நிறைய பிளேசஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் காட்டலை. பட் ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஃபோட்டோகிராஃபர்ஸோட வேலை. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் கரண்ட்லி பாரதி பார்க்கில் என்னென்னா ஒரு ஃபோட்டோஷூட்டை லைக் DSLRல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 500 rupees பே பண்ணிவிட்டு உள்ள DSLRல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அங்கே சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. ரெண்டுமே ஃபோட்டோஸ் தான். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி அதை பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ அப்புறமா பார்க்கலாம். நம்பர் 3 ஓல்டு போர்ட் பக்கத்தில் இருக்க வால் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஸ்டாச்சுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்கு. ஓல்டு போர்ட்ல இருக்க வால் பெயிண்டிங் பக்கத்தில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும். மோஸ்ட்லி சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்தாலோ அப்படி இல்லைன்னா கிளவுடி டேஸஸ்ல வந்தாலோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஷேடோ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் DSLRல எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஷேடோவில் எடுக்கும்போது பேக்ரவுண்ட் வந்து சன்லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா சன்லைட் இருந்தால் அது கொஞ்சம் ப்ளீச் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஃபோட்டோஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரேசி அண்ட் ஃபன்னி ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணுறதோ இல்லை ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து இந்த வால்ஸ் பக்கத்தில் எடுக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்பர் 4 அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல் சர்ச். இது ஆக்சுவலி ஒரு சர்ச் தான் பாண்டியில். ஒன் ஆஃப் தி ஐகானிக் சர்ச் இதுதான். ஸோ இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சர்ச்சுக்கு உள்ள ஃபோட்டோஸ் எடுக்கிறது அலோட் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சர்ச்சோட பெர்மிட்டர்ஸில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்ச் பெர்மிட்டர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் உள்ளே இருந்து சர்ச்சை நீங்கள் வந்து வைட் ஆங்கிளில் போட்டு எடுக்கும்போது பார்க்கறதுக்கு ஆசமாக இருக்கும். சர்ச்சில் இருக்கிற பிளான்ஸ் அண்ட் மற்ற விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஃபோட்டோஸில் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன் ஆஃப் தி ஐகானிக் பிளேசஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், யாரும் சர்ச்சில் போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பர்மிஷன்ஸ் வாங்கிட்டு எடுங்க. ஸோ எப்பயுமே வந்து ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக நம்ம வந்து எங்கே வேணாலும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு பிளேசஸ்க்கு இருக்கிற அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். யாராவது வந்து அங்கே ஃபோட்டோஸ் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா சே ஓகே அண்ட் லீவ் த பிளேஸ். ஓகே, ஸோ எப்பயுமே நாம் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்தோட ரெஸ்பெக்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக. ஸோ ஃபாலோ பண்ணுங்க. இந்த சீரீஸில் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்குறது தான் பெட்டி கேனல் ஸ்ட்ரீட். இந்த பெட்டி கேனல் ஸ்ட்ரீட் ஒன் ஆஃப் தி ஆசம் பிளேஸ். ஆக்சுவலி வந்து பாண்டியிலேயே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைப் கொடுக்குற ஒரு பிளேஸ் இதுதான். பிஃபோர் இந்த பெட்டி கேனல் ஸ்ட்ரீட் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் நான் இப்போ வந்து அந்த கேனலுக்கு ரேலிங்லாம் போட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பேட் ஸ்மெல் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிற ஹவுசஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ஓல்டு ஸ்டைல்லேயே இருக்கும்.
ஸோ ஃபோட்டோஷூட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ் இன் பாண்டிச்சேரி. அதே மாதிரி இந்த கேனல் ஸ்ட்ரீட்டை தான் பாண்டி லேடி கிராஃபிட்டி அந்த வாலும் இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அப்பத்திய டைம்ல செம்ம ட்ரெண்டிங்கான லொகேஷனாக இருந்தது பாண்டிக்கு. ஸோ கரண்ட்லி சீசன் டைம் இல்லை, அட் த சேம் டைம் அந்த இமேஜஸோட பெயிண்ட்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிருக்கு. யார் அந்த கிராஃபிட்டி பண்ணாங்களோ அவங்க திருப்பி வந்து அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி ரீவைட்டலைஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பிஃபோர் கோவிட் பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் தி ஐகானிக் பிளேசஸ் அந்த லேடி கிராஃபிட்டி. ஸோ யார் நீங்கள் அதை பெயிண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் யாராவது வந்து அதை ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த லொக்கேஷன்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then, this is Prabanjan signing off. Bye. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 3D பிரிண்டர் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டேன், அதுக்கு ரெஸ்பான்ஸே வரல. அது ஏன் வரலன்னு எனக்கும் தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து நான் புதுசாக ரெடி பண்ண ஸ்லைடர் ஃபார் மை கேமரா. ஸோ ஸ்லைடர் வாங்குறது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நானாக ஓனாக 3D பிரிண்டரு ப்ளஸ் அந்த கொஞ்சம் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்த பொருட்கள் மூலிமா ஒரு ஸ்லைடரை உருவாக்கியிருக்கேன். ஸோ இதை பற்றின வீடியோ வேணும்னா, இது எப்படி ரெடி பண்ணுறது போதும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து 10Kக்கு மேலே வியூஸ் போச்சுன்னா நானே வந்து இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவேன். ஓகே, பாய். ஆக்சுவலி இது ஒன்றும் ஃபினிஷ் பண்ணலை, ஃபினிஷ் பண்ணிடுவேன்.